திரு டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வருவீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அது காலம் முடிவு செய்யும் அப்படிங்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்ஸை கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கான கதவு சாத்தப்பட்டது, காலம் முடிந்து விட்டது அப்படிங்கிறார். ஆனால் திரு பிரகாஷ் சொல்கிறாரு, ஓபிஎஸ் இப்போ அதிமுகக்குள்ளே அக்காமடேட் ஆகுறாரு, ஆனால் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த புள்ளியை நோக்கி திரு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துட்டாரா? அந்த சமரசத்திற்கு தயாராயிட்டாரா அவர்? இந்த கூட்டணியை ஆரம்பிச்சு வச்சு பேசுறது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தானே. அவர் என்ன கருத்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்? சரி, அவரை கூட விடுங்க, ரொம்ப தூரம் டெல்லியில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இது சம்பந்தமாக என்ன கருத்தை சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார்னா, விரைவில் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் ஒரே மேடையில் இருப்பாங்கன்னு சொன்னார். ரைட். ஆனால் இங்கே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கி காட்டுவதே எங்கள் தலையாய பணி அப்படின்னு சொன்னது யாரு? திரு அண்ணாமலை. அவ்வளவுதான். அதுக்கு தானே மெனக்கிடுறாரு இப்போ. ஆகவே மெனக்கிடுறாருன்னா அது அவர் சொன்ன கூற்று. அதுக்குதான் ஓபிஎஸ் போய் பார்க்க போறேன்றாரு, டிடிவியை பார்த்தாரு, அதுக்குதான் முயற்சிகள் எடுக்கிறாரு. அதான் அது தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஒரு சிறு முயற்சியாக பார்க்குறாங்க. ஆனால் அதிமுகவுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். என்டிஏக்குள்ள யார் வர்றாங்க வரலைங்கிறத பத்தி அதிமுக கவலைப்பட போறது இல்லைங்கிறீங்களா? இல்லை சார், 2024 என்டிஏல தானே இருந்தாங்க. 24 இல்லையே, 24 என்டிஏ கூட தானே இருந்தாங்க. யாரு? டிடிவி ஓபிஎஸ் எல்லாம். ஆமா, அதே முயற்சியை இப்ப எடுக்கிறாங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதை கொண்டு அதிமுகவுக்கு இதுக்கு என்ன முடிவு, அதை இவரை சேருங்க இவரை சேர்க்க வேணாம் அப்படின்ற சொல்லக்கூடிய அதிகாரம் அதிமுக கட்சிக்கு இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்டிஏல டிடிவியும் ஓபிஎஸும் சேர்வது குறித்து பேசுறீங்க. திரு ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவாருன்னு தானே திரு பிரகாஷ் சொல்றாரு. அதாவது ஒரு மனித இப்போ இது ஏற்கனவே பேசிய இது பத்திரிகையாளராக இருக்கட்டும் அண்ட் கேசிபியாக இருக்கட்டும் எல்லாரும் நீங்கள் தான் சொன்னீங்க, ஏன்னா ஒரு குண்டா போடுறீங்க அப்படின்னு. ஆனால் நக்கீரன் பிரகாஷ் சார் மட்டும் பேச்சு முழுவதும் குண்டு மலையாக பொழிந்து விட்டார். ஆகவே அது அவருடைய தனிச்சிறப்பு. அவர்களுக்கு சோர்ஸ் இருக்குது, புலனாய்வு பத்திரிகையில் இருக்கிறாங்க. சாதாரண பத்திரிகையாளரே பல குண்டுகள் வீசுகிற போது புலனாய்வு பத்திரிகையாளர் விடுவாரா என்ன? ஆகவே நாம் இப்போ எதிர்பார்க்க வேண்டியது அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கூட்டணி, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுல சிறு சிறு முயற்சிகள் நடக்குதா நடக்கலையா? நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருந்து இருக்கிற அவர்கிட்ட தான் பதில் சொல்லணும். அவரே இன்னும் சொல்லல. யூகங்களின் அடிப்படையில். இன்னொன்னு ரசிகர் மண்டம் அப்படின்றாங்க. எத்தனை படத்துல நடிச்சாங்க? ரசிகர் மன்றம் யாருக்கு வைப்பாங்க? அவரால் தானே வாக்கு சதவீதம் உயர்த்தப்பட்டதாக பாஜக தரப்புல சொல்றாங்க. என்டிஏ வாக்கு சதவீதம் அவரால் உயர்த்தப்பட்டதா தானே சொல்றாங்க. அவரால் தானே பாஜக இந்த சமீப நாட்கள்ல வலிமை பெற்றிருப்பதாக சொல்றாங்க. அதை மறுக்கவே இல்லை, நான் அதை குறைச்சு மதிப்பிடல. அமித்ஷா சொல்றாருல, அதிமுக 21%, நாங்க 18%, 21, 18, 39 ஒரு கணக்கு சொன்னார்ல, சமீபத்துல சொன்னார். அந்த 18ங்கிற நம்பரை கொண்டு வந்தது யாரு தமிழ்நாட்டில்? அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. 18% வாங்கி இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாகர்கோவில்ல ஜெயிச்சிருக்கு. ஆனா இப்ப சொல்ற அந்த 18% யாரு பொறுப்பாளர்? இப்ப என்டிஏவாக யாரு கொண்டு வந்து சேர்த்தா? அண்ணாமலை தான் கொண்டு வந்து அந்த நம்பரை சேர்த்தார். எப்படி பாருங்களேன், ஒரே தடவை மாவை வாங்கிட்டு அது இட்லி பல தடவை சுடுவீங்க, தோசை பல தடவை சுட்டுட்டே பார்த்தா புளிச்சு போயிடும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், ஐயா 2014 இதுதான், 2024 இதுதான். அன்றைக்கு கட்சிகள் எத்தனை, இன்றைக்கு கட்சிகள் எத்தனை? அன்றைக்கு நீங்கள் 270, 88, 82, அடுத்து 303, அடுத்து 400 என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? அரசியலில் ஜோதிடம்லாம் பார்க்க முடியாது சார். அது வான சாஸ்திரம் கிடையாது அரசியலில். தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில யாரும் எழுதவும் முடியாது, தலையில எழுதுனதை பார்க்கவும் முடியாது. எதிரியும் இல்லைன்னு தானே திரு அண்ணாமலையே சொல்றாரு. அதே மாதிரி நிரந்தர கட்சியும் இல்லை. எழுதி வச்சுக்கிறீங்களா? அப்புறம் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்க? அப்ப என்ன கொள்கை?
அது உறுதியாக பாத்தீங்களா? அப்ப அதத்தான் சொன்னேன், உங்களுக்கு தேவையான போது அவர் தனி வியூகம் அமைப்பாரோ அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. அப்படி ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னா அது இன்னும் நிரந்தரம் இல்லையே. தனி கட்சி தொடங்குவது குறித்து அவர் உத்தரவாதமா பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தேசிய கட்சியில நீங்க இந்த பக்கமும் கிரெடிட் எடுத்தீங்க, நாங்க லோனு நிறைய வாங்கிக்குறோம், வட்டியும் கம்மியா கட்டும்னா வீடு தான் ஜப்தி ஆகும். இல்ல தனி கட்சி, ஆகவே தேசிய கட்சியில் இருந்து தனி கட்சி தொடங்குவது குறித்து அவர் உத்தரவாதமா சொல்லல. ஆனா என்டிஏவை பலப்படுத்தணும்னா இவங்கெல்லாம் தேவை, அதனால ஒரு விஷயம் சொல்றாரு. தமிழ்நாடு முழுக்க அரசியலை மட்டுமே நம்ம மையப்படுத்தி பேசுகிறோம். நிறைய அரசியல் அறிவிகளை நம்ம இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் கத்துக் கொடுத்துட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் நடப்பு அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவது யார்? கிட்னி திருட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த அரசு போகிறதே, ஆனால் அது தென்மண்டல ஐஜி அது சம்பந்தமாக பேசுவது யார்? மணல் கொள்ளை பேசுவது யார்? சிவகாசி பட்டாசு மக்களுக்கு இன்னும் சொன்னதை செய்யல பேசுவது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள். அப்போ கல அரசியல்ல நீ என்ன வேணாலும் பேசிக்கோங்க, 24 மணி நேரம் 365 நாளும் நீங்கள் பேசுங்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்வது திமுகவும் அதிமுகவும். அதனாலதான் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது. இது 2026 அப்படியே மாறும்.